நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் எங்கே வந்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்சல்யூட்லி நம்ம வீச்சுவலை வந்துட்டாலே இங்கே தான் வரோம். ஏன்னா வேறு ஸ்பாட்டு கிடையாது. ஏன்னா வீச்சுவலை போடுற மாதிரி இடங்கள் கிடையாது. மற்ற இடங்களில் போய் போட்டோம்னா ஃபுல்லாக ஆக்க இருக்கும். வலை வந்து ஒரே நாளில் மறந்துடலாம். போட்டு அப்படி கிழிச்சு வீட்டில் கொண்டு போய் போட்டுடலாம். அதுதான் நடக்கும். அதனால் இந்த இடத்துல ஆக்க குறைவாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல தான் அதிகமாக கண்டென்ட் போட்டிருக்கோம். தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். நம்ம வந்து ரோச் பூங்கா கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம்னா இதில் கொடை இருக்கும், வாக்கிங் ஸ்பாட். அதில் தான் நம்ம போடுறதான ஸ்பாட்டு. சரிங்களா? மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறேன். சரி, அந்த வகையில் என்னென்ன மீன்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிச்சோட ரெடி பண்ணியாச்சு. என்னத்தர அப்படி ரெடி பண்ணீங்க? ஏதோ தச்சு ரெடி பண்ண மாதிரி பேசுகிறீங்க. தைக்கலாம்லங்க. கொஞ்ச நாள் அப்படியே கிடையில் போட்டுவிட்டோம். ராடில் மீன் அடித்த உடனே வெறி கொண்டு அலைஞ்சோம். மழை பெஞ்சு எல்லாத்தையும் சர்வநாசம் பண்ணிட்டு அதனால் பழையபடி நம்ம மீன் பிடிக்க வந்துட்டோம். நமக்கு தேவை மீன். எப்படி பிடிச்சா என்ன போட்டு பார்த்துருவோம். இறால் மாட்டுதுன்னு சொல்கிறேன். யார் பெட்டு கட்டுறாங்களோ கட்டிக்கோங்க. நான் ஒன்றும் மாட்டாதுன்னு சொல்கிறேன். மாட்டாதுன்னே சொல்லி போட்டா அப்படி மாட்டோம். ஏன்னா இருங்கண்ணே, ஏதாவது நடக்கான்னு பார்ப்போம். கருமுதலை ஊழி ஊழி தான் வரணும். எங்கேயும் அணைக்கட்டுல இருந்து முதல்ல தப்பிச்சு வந்துருக்கா. அந்த முதல்ல தான் வந்தா வரணும். அது நம்மளை வாரி திருட்டு போயிடும். அது 2 பேரும் கடிச்சு வச்சிருக்கான். ஒண்ணுமே இல்லையே. ஒன்றும் இல்லையா? இல்லைங்க, ஒரு ஆள் கூட இல்லையா? இல்லைங்க. ஏ ரொம்ப வருத்தப்படக்கூடாது. ஒரே ஒரு மீன் வந்திருக்கு. இருங்க பாப்போம். மேலே கொண்டு வாங்க, சர்ப்ரைஸாக கொண்டு வாங்க. மேலே மேலே வந்துருங்க. மேலே கொண்டு வந்துருங்க. மேலே கொண்டு வந்துருங்க. ஒன்றும் கிடையாது. இருக்கு. சித்தப்பு நீங்களா? இறால் நான் சொன்னது நடந்திருக்கு. ஆமாம், பெட்டில் வச்சுட்டாங்க. அவன் யார்? குறுங்கயா? தெரியாம வந்திருப்பான். ஏய் சித்தப்பு இந்த இருக்காரு. நான் இதை பார்க்கவே இல்லையே. சித்தப்பு பாருங்க, புள்ளி புள்ளியா பாருங்க. எப்படி புள்ளி புள்ளியா இருக்கான் பாருங்க. எவ்வளவு ஒரு அழகா இருக்கு. என்ன இறக்கி வேணுமா மீன்? உள்ள விட்டுருமா? நாங்கள் இந்த குருங்கையெல்லாம் உள்ள விட போகிறோம். உள்ள போட்டோம். அடுத்து ஒரு ஆள். இந்த டான்சிங் ரோஸ். இறால் எங்களுக்கு தேவைப்படுது. தூண்டி போடுறதுக்கு தான் நாங்களே பிடிக்க வந்திருக்கோம். உங்களுக்கு இருக்கட்டும்னா நாங்கள் வலையை கொண்டு வந்து என்ன செய்யறீங்களா? அது உண்மையிலேயே சூப்பரா இருக்குல்ல. நல்லா இருக்குல்ல. எவ்வளவு அழகா இருக்கு. நட்சத்திரம் மாதிரி. நல்லா வளவளன்னு இருக்குங்க. சூப்பரா இருக்கு. பாருங்க பட்டர் பேபி. நல்லா இருக்க. இன்னும் வளர்த்துடலாமா? என்ன கியூட்டா இருக்கு பாருங்க. நான் எத்தனையோ பப்பர் பிஷ் காட்டியிருப்பேன். அந்த பப்பர் பிஷோட இது தனி ரகமா இருக்கு பாருங்க. நீ பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவன் வாய்ப்புல கிளிமீன் வாய் மாதிரியே இருக்கும். பாருங்க, கிளிமீன் வாய் மாதிரியே இருக்கும். இதில் தூண்டி மாட்டிச்சு அப்படின்னா கட் பண்ணி விட்டுரும். கிளிமீனும் இதே தான் செய்யும். தூண்டி போட்டீங்கன்னா நரம்பு போய் அந்த பல்லில் பட்டுரும். அந்த நரம்பை கட் பண்ணி விட்டுரும், ஓடிடும். எதுக்கு இவ்வளோ நேரம் நீ கையில் வச்சிருக்க? செத்து போயிட போகுது, உள்ளே விட்டுரு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. உள்ளே விட்டுருவாங்க. இது சீக்கிரம் ஜாகாது. ஆனால் இதையுமே சமைச்சு சாப்பிடுவாங்க. கோழிக்கறி மாதிரியே இருக்கும். இதுலேயே முள்ளு பேத்த நம்ம சமைச்சு ஒரு தடவை சாப்பிட்டோம். ரொம்ப மோசம். ஆனால் இது அந்த அளவுக்கு இருக்கு, தரமாக இருக்கும். ஆனால் நல்ல கொழுக்கு முள்ளுக்குன்னு இருக்கும். அந்தால பயவுள்ள கொழுக்கு முள்ளுக்குன்னு இருக்கான். எப்படி இருக்கான் பாருங்க. வேற லெவலில் இருக்கு. நம்ம தண்ணிக்கு விட்டுருவோம் என்ன. ஆனால் இன்னொரு ஊதலை பாருங்களேன். ஊதுவான், ஊதலை. வாங்க நான் தண்ணிக்குள்ள விடுறேன். எவ்வளோ அழகா போகுதுன்னு பாருங்களேன். அந்த காட்சியை பாருங்க. அந்த காட்சியை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணுங்க. எங்கன்னா ஆளுக்கு ரெடி ஆயிட்டாரு. பாருங்க க்ளோஸர் இல்லைங்க. எவ்வளோ அழகாக போகுதுண்டு. எடுத்தா
ரெடி ஜாக்பாட் கிளம்புங்கோ. ஒன்றும் அதிர்ச்சியில இருந்து வரல, அங்க இருக்கு வெயிட்டா அவன் கொஞ்சம் அதிர்ச்சியில இருந்திருக்கா. நம்மளையா தண்ணிக்குள்ள விடுறாங்க, ரைட்டு பார்த்து போயிருவோம் அப்படின்னு கேட்டான். சரி ரைட்டு, அடுத்து நம்ம அந்த பக்கம் போட்டு பார்ப்போம். அந்த பக்கத்தில் ஏதாவது மீன் மாட்டுதா அப்படிங்கிறது பார்ப்போம். வாங்க அந்த பக்கம் போவோம். நம்ம அடுத்த பகுதிக்கு வந்துட்டோம். இது என்னடா பகுதி அப்படின்னு கேட்பீங்க, அதுக்கு ஆப்போசிட் தெரியுங்களா. ஒரு நண்பர் கேட்கீங்க வீடியோ என்னைக்கு எடுத்தீங்க, என்ன தேதி அப்படின்னு கேட்கீங்க. நான் ஒரு நாள் டிலே ஆகலாம், ஒரு நாள் வெள்ளனே போட்டுருவேன். நான் ஃபிஷிங் ரெகுலராக போய்கிட்டு இருப்பேன், அதனால் எடிட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது. எடிட்டிங்னா வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன், எதையும் சேர்க்கலாம் மாட்டேன். தேவையில்லாத கட்டங்களாக கழிச்சிட்டு தேவை உள்ள கட்டங்களை மட்டுமே சேர்ப்பேன். அதுதான் எடிட்டிங், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம அதை சேர்க்கோம் இதை சேர்க்கோன்னு எதுவுமே போடுறது கிடையாது, லைவாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. அதனால் ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. தேதி என்ன தேதி, டைம் என்ன டைமு, எந்த இடத்துல நின்னீங்க அப்படிலாம் கேட்கிங்க, கிராஸ் கேரிலாம் கேட்கிங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தெரியல, போட்டு பார்த்துருவோம். ஆகா ஆகா ஏ கிடக்கும் தலை சரியா கிடக்கு. பங்க வாங்க முட்டினா முட்டி. நல்ல வேலையை பார்த்து விட்டையா அங்குச்சாமி. க்ளோஸ்ல தான் எடுக்க 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 எடுக்க. என்னெல்லாம் கிடக்குன்னு தெரியலையே. குறுங்க என்ன மெல்ல எடுங்க, கைக்கு வர்ற வரைக்கும். ஓ ஓடுறான் பாருங்க, வலைக்குள்ளே இந்த ஓட்டம் ஓடுறானே அவன். பாறை இருக்கு பாறை இருக்கு, அது பாறை தான் அந்த மாதிரி ஓடிச்சு. என்ன பாறை இருக்கு, தூக்குங்க அண்டவனே. என்ன பாறை 2-3 விழுந்துட்டு என்ன என்ன என்ன. ஐயோ சூமிங்க வேற தெரிய மாட்டேங்க. அவனை தூக்குங்க தூக்குங்க, கல்லுக்குள்ள ஒருத்த மிஸ் ஆயிடக்கூடாது, ஒருத்த மிஸ் ஆயிடக்கூடாது. சரி ஒருத்தன் என்ன இது என்னது, என்ன சீக்கிரம் வாங்க. ஏங்க வளவூர மீனுங்க. நெத்திலியா? ஆமா ஏக்க பாரு, பாறையா குறுங்கையான எல்லாம் ஒரு தினுசா இருக்கு. ஏ அப்பா, ஏ அம்மா, வள்ளத்துல மட்டின மாதிரிலாம் நான் மாட்டிருக்கு மீன். ஆமா நான் சொன்னல சரியா முட்டிட்டேன்ல. ஏ அம்மா, வேற லெவல் சம்பவங்க. இங்க பாருங்க, இப்ப எடுத்து காட்டுறேன். ஏ அம்மா, தேவையில்லாம இங்க வருங்க, தேவையில்லாம இதை கொண்டு வந்துட்டோம். என்ன சின்ன பையா கொண்டு வந்துட்டோமே கொண்டு வந்துட்டோம்னு நினைச்சேன். பரவாயில்ல, வேலை வந்துருச்சு. பாருங்க, இது நம்ம வந்து எப்பவும் குடிக்கிற குறுங்க சரிங்களா. இது வந்து குறுங்க மீன். இது வந்து நம்ம நெத்திலி பாருங்க, நெத்திலி. இது ஒரு வகையான சொல்லி நெத்திலி தான் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அதெல்லாம் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர்கள் இருக்கலாம். அதே வேணா கடிச்சு வச்சிருக்காங்க. ரைட்டு, இது பாறை. ஏ பாறை கடுங்க. ஏ இந்த இருக்கா, வாடா வாடா வாடா. இது ஏ இந்த பாறை சித்தப்பு மாட்டிருக்காரு பாருங்க. சித்தப்பு நீங்களா? காரபுஜி காரபுஜா செத்துரும், உடனே செத்துரும். சரி உள்ள போட்டுரும். நாங்கள் ரொம்ப டெம்ட் ஆகிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு கரெக்டாக நிறைய வந்து நிற்கிற போது போட்டோம். பாரு தட்டி விடுறாருங்க. பாருங்க எங்க கண்டின்னு பாருங்க, இவ்வளவு பெருசா, எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா. சரியானது. என்ன மீன் முடிக்கும் போது வாயெல்லாம் முள்ளு குத்தும். அப்படிதான், வேற ஒண்ணும் இல்லைங்க.
மீன் தரமான மீன் தான். ஏ அப்பா, இப்போ வள்ளத்தில் கூட விழ மாட்டேங்கிறது போலையா இன்னைக்கு பாடு வேற எவ்வளோங்க. ஒரு மண்டலம் வரைச்சிட்டு வந்த அப்படின்னு மாதிரிதான் அப்படியே கமக்கமா நின்றுருக்கான். பாறை கிடக்கு, ஒரு 3 நாளாக கிடக்கணும் அவ்வளோதான். ஒரே வீச்சில் 4-5 பாறை என் கண்ணுக்கு தெரியும். ஒரே வீச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். வேற இல்லை பீச்சலில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும். மொக்கை வாங்குறதும் நடக்கும். பீச் வலையிலும் இல்லை, தூண்டில் போடுறதுலையுமே அது நடக்கும். நம்ம எதிர்பார்த்து போகும்போது கிடைக்காது, எதிர்பாராமல் வந்து போடும்போது நிறைய கிடைக்கும். இதெல்லாம் என்ன மீன்? சரி ரைட்டு, இது எல்லாத்தையும் நம்ம பேக்கப் பண்ணிட்டு அடுத்து நம்ம போட்டு பார்ப்போம். சரிங்களா? எது மீன்? குறுங்க. இது குறுங்கை. ஆமாம், இது வந்து கொஞ்சம் முள் இருக்கும், வாழை மீன் மாதிரி டேஸ்ட். அடுத்து அந்த பக்கம் ட்ரை பண்ணி வைப்போம். இதில் போட்டால் இன்னும் வராது. அவன் வாடி இருப்பான், 90ல் மிச்சம் மீதி இருக்கிறவங்களும் வாடி இருப்பான். ரைட்டு, அப்படியே அப்படியே ரெண்டு 4 ஏ ஜிந்தா ஏ ஜிந்தா ஏ ஜிந்தக்கா 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34 36 38 40 42 45 45 47 47 மீன் குறுங்க இருக்கு. குறுங்க மட்டும் 47 மீன் இருக்கு. அது போக பாறை 2 4 6 8 பாறை. ஓகேங்களா? அது போக 4 நெத்திலி. ஆமாம், இது வந்து ஒரு ஏரியாவில் சொல்லுவாங்க. என்கிட்ட சொன்னது வந்து இது ஒரு வகையான நெத்திலி தான் தம்பி, இந்த மொட்டை கொந்தான்னு ஒரு மீன் சொல்லுவாங்க. அதே கேட்டகரியில் இது வேறு அப்படின்னாங்க. இதுவும் நெத்திலி வகத்தை சேர்ந்தது தான். ஆனால் இது வந்து ஒரு சில பேர் நெத்திலி இல்லை, இது வேறு அப்படிம்பாங்க. பார்த்துக்கோங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் ஒரு 4 மீன், அதில் ஒரு 8 மீன், அதில் ஒரு 47 மீன். அப்போ எவ்வளோ ஆச்சு? 4 60 மீனா? 60 மீன் என்னங்க எனக்கு? ஐயோ ஐயோ, நம்மளா பிடிச்சோம் அப்படின்னு மாதிரி. ஐயோ ஐயோ பெருமாளே அப்படின்ற மாதிரி தான். அதை உள்ள அள்ளி போடுங்க. என்ன இதையும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? இதில் ஒரு 2-3 மீன் செத்து போச்சு. சார் சார், நம்ம வடையிலேருந்து தட்டி எடுக்கணும்னு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். சின்ன சின்ன சேதாரங்கள் இருக்க தான் செய்யும். இது அடுத்த மீனுக்கு இறையாயிடும், உள்ளே போட்டுருவோம். சரி, இது வெயில் அள்ளி போட்டு பைய சொல்லணும்னு அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்று வந்துருக்காரு. ஒரே வீச்சில் 3 பேர் வீட்டுக்கு கறிச்சு கல்லு இல்லைலாம் எடுத்து சாப்பிட. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குண்ணா. ஆமாம், லைட்டு வேறு ஃபெய்ட் ஆகிட்டு இருக்கு சார். சரி ரைட்டு, ரொம்ப நாள் கழிச்சு வீச்சு விலைக்கு வந்திருக்கோம். வந்தவொடனே பார்த்துருப்பீங்க. சரி, அடுத்து ஒரு 2 அட்டெம்ப்ட் போட்டு வைப்போம். நாங்கள் வந்து இறக்கி வந்து இறால் பிடிக்க வந்தோம். இன்னும் அதுதான். இப்போ வந்து ஒரு கண்டென்ட் எடுக்கும் அப்படின்னா அந்த கண்டென்ட் மொக்கையாயிட்டுன்னா அந்த கண்டென்ட் அழிச்சு விட்ருவோம். ஊரில் ஆகப்பட்ட கண்டென்ட் எடுத்து அழிச்சிருப்போம். இந்த வீடியோ எதுக்காக விளக்கம் சொல்கிறேன்னா, நிறைய நண்பர்கள் தப்பான புரிதல் வச்சுருக்கீங்க, அதனால் விளக்கம் கொடுக்குறேன். சரிங்களா? தப்பான புரிதல் வச்சுருக்கீங்க, அதனால தான் விளக்கம் கொடுக்குறேன். எதுக்கு இப்போ வளவலன்னு பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க. கண்டென்ட் எடுத்து அது பாஸ் ஆகாது, அழிச்சு விட்டுட்டு எது பாஸ் ஆகுதோ அது மட்டும்தான் அவங்கள வந்து சேரும். அதனால் அன்றைக்கி வீடியோ எடுத்துருந்தானே அந்த வீடியோ இருக்குமோ அப்படின்னு நினச்சி நீங்கள் கூட கேட்கலாம். ஆனால் அந்த வீடியோ போஸ்ட் போட முடியாத நிலமை வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் கண்டென்ட் இருக்காது. 1 மீன் 2 மீன் பிடிச்சிருப்போம், அழிச்சு விட்ருவோம். என்னத்தை போஸ்ட் போட அப்படின்ட்டு. சரி, அடுத்த வீச்சோட போட்டு பார்ப்போம். வளவலன்னு பேச விரும்பல. இங்கே ஒருத்தன் கிடக்காங்க. ஐயோ, கவுண்டிங்கில் ஒன்று போச்சு. கவுண்டிங்கில் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. வீச்சோட போட போகிறோம் அடுத்த ரவுண்டு. என்ன நடக்குமோ கடவுளே. போன ரவுண்டாவது ஒரு 50 மீனுக்கு மேலே மாட்டுச்சு. எங்கே போடணும்? போடுங்க. இதில் போடவானே? கல்லில் போட்டுறாங்க. நல்லா விரிச்சு
ஏதாவது தெரியுதா? உடனே எப்படிங்க தெரியும்? பாய்சன் உள்ள போகணும், ரியாக்ட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வாயில நுரத்தலும். அது வரைக்கும் இருக்குல்ல டைமு. இங்கிட்டு கூடியா இதுல கல் இருக்குல்லண்ணே, நம்ம போட முடியாதுல்லண்ணே. இருக்கா? இருக்கு 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 நிறையவே இருக்கு. ஏன்னா அப்படியே பொத்துனாப்புல வாங்க செல்லக்குட்டிய அப்படியே தூக்குங்க. எங்களது ஏன் சபிக்கல? அது சபிக்கு ஏன்னா ஏன் சபிக்கு தானே. நான் அந்த அன்னைக்கு வந்து விட்டேன்ல அது ஒரே சண்டாயிருமே. கடையில வாங்கி வச்சேன்ல அந்த சபிக்கினேன். எனக்குள்ள சபிக்கு இங்க வந்து ஐயோ அவ்வளவு வலைக்குள்ள மாட்டி எப்படி சேஃப்டி இந்த இடத்துல வலை போட்டு சபிக்கவும் மாட்டுது, மீனும் மாட்டுது, சபிக்கவும் மாட்டுது. நீங்க போட்டதானா? இவரு போட்டதான், அவரு சபிக்கு. ஆமா பரவாயில்லையா, தூக்கிட்டாங்களே. எப்பயோ போட்டது இப்ப கிடைச்சிருக்கு. நான் இப்பதான் யாசனேன், ஐயா எப்படி பண்ணிட்டாங்கன்னு. போனதே வந்துட்டு அப்படி பறக்கிட்டு இருக்காங்க. நம்ம செல்லம் தானே. ஆனா செம வந்துட்டான். ஏய் செல்லா குட்டி, நான் கட்டினதா தும்பு நான் தான் கட்டி கொடுத்தேன். கடையில் வாங்கின சபிக்கு. ஆமா கடையில் வாங்கின சபிக்கு தும்பு நான் கட்டினேன். ஜாக் பாட்டு தான். என்ன எத்தனை ராள் அதை பாருங்க, வந்த வேலையை பாருங்க. ஏ இருக்கான் இருக்கான் சைஸ் ராள்லாம் கிடக்கு. வெட்ட கேளு. இந்த மீனை முதல்ல உள்ள காப்பாற்றி விட்டோம். மீனை போடுங்க. இப்படி 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 டக்கு 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 டக்குன்னு என்ன தெரிச்சிரு. ஆமா நம்பிக்கை போட்டா. ஐயோ செம செம செம. ஏன்னா இன்னும் இருக்கு, நிறைய கிடக்கு. அந்த பாருங்க 10 15 அப்பா 20 30. இந்த மீன் பிடிக்குமா அங்கே போகிறோம். ஆமா ஏன்னா இன்னும் இருக்கணும். உங்க நல்ல மனசுக்கு, அதான் உங்க நல்ல மனசுக்கு இன்னும் நிறைய கிடைக்கும். பாருங்க ஒரே கல்லாக தான் வருது. இருக்கு 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 அந்த உள்ள இருக்கு. ஒன்று மீன் 2 இருக்கு. மீன் வேண்டாம், அது டக்குன்னு எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுருங்க. அன்னைக்கு மாரி செத்துறோம். செத்துட்டு அன்னைக்கு மாதிரி. நல்ல நீந்திட்டு இருக்கான். ஒன்றுமே தெரியல. சரி அண்ணா அடுத்த வீச்சுக்கு தயாராகிட்டாங்க. டிராஃபிக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு. ஆமாம் எங்க ஏன்னா இங்கே பாருங்கண்ணே. 2 இருக்காரு சித்தப்பு. என்ன சீக்கிரம். ஐயோ இருங்க இருங்க இருங்க, இந்த பொத்தியாச்சு. ஓடு தப்பிக்கான். அந்த இது பண்ணி ஒரு சுத்து அம்புடுதான். கையெறிச்சு கட்டில தள்ளி போயிருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன சேதரங்கள் தான் நடக்கும். வலை ஆனா விரிஞ்சிருச்சு, பார்த்துருப்பீங்க. அது நீங்க இழுத்து உறவுல தான் இருக்கு. சரிங்களா, ஆனா இழுத்து விட்டுருங்க. அடுத்து யாரா இருந்தாங்கன்னா மண்டையில போட்டு மாச்சு ஏதாவது வருதான்னு பார்ப்போம். ஒரு கொடுவா இடுவா மாட்ட வேண்டிய ஒரு 10 கிலோல வலை வருதான். பங்கு அங்கிட்டு வருது இங்கிட்டு வருதுன்னு நம்ம வலையில வர மாட்டேங்குது. உன் வலையில வந்தா நிக்க மாடாமல்ல. நம்ம அதுக்கு தான் பைல்வான்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கோம். திரும்பி மட்டும் பாருங்க, கொடுவாவெல்லாம் பார்த்தாகணும். இங்க ஏன்னா வெளியே வாழ வேண்டியது. அண்ணா கொடுவா பிடிக்கிற ஸ்பெஷலிஸ்ட். அது ஹேண்ட்லைனாக இருக்கட்டும், ராட் அண்ட் ரீலாக இருக்கட்டும். இந்த ஒருத்தர் வந்திருக்கா எங்க ராளுக்கா? அது யாருன்னு தெரியுதா தப்பிச்சு போனது? அது நீங்க கையில பிடிச்சி விட்டீங்களா பேத்த? அது எதுக்கே மறுபடியும் மாட்டிட்டான். நம்ம ராள் வந்துட்டு
எங்கே இருக்கு? இதான் எடுத்து போட்டாங்க ஒன்று. ஐயையோ. ஒரு குருவலை ஒன்று. இந்த இது குறுங்க. அடுத்த ஒரு ஆள் சே, அந்த சைஸ் ஆளை காட்ட முடியாம போச்சா? குறுங்கெல்லாம் பண்ணுறானே. ரைட்டா. என்ன இருக்கானா? கேள்வியா காட்டு. இது வந்து வெள்ளராளு. எது இது வெள்ளராளுன்னு சொல்லுவாங்க. டிஃபரன்ஸை காட்டுங்க. இது இல்லை, ரெண்டுமே வெள்ளராளு தான். ரெண்டுமே வெள்ளாறு தான். ரெண்டுமே வெள்ளராளு தான். வரிலாள்னு ஒன்று சொல்லுவாங்க, கருவண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம வீடியோவில் விளக்கமா யாருக்குன்னு சொல்லியிருப்போம். வேற உங்களுக்கு மாட்டாதாடா இந்த ஆள் மட்டும்தான் மாட்டுமான்னு கேட்டிங்கன்னா இது மாட்டோம், அதுவும் மாட்டோம், வேற வரும். இங்கே பாருங்க, ஒருத்தர் நீங்க கவனிக்காம விட்டுருக்கீங்க. கௌசிக் குறுக்க வந்தா, குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா. வீடியோ ஓரளவுக்கு லென்த்தாக போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இறால் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிற எல்லா பதிவுமே பார்த்துருப்பீங்க. கடைசியாக மீனை நம்ம காட்டுறதுக்கு என்ன இருக்குது பார்த்துருப்பீங்க. அதான் மீன், வேறு எதுவும் புதுசாக பிடிக்கல. சரிங்களா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க நீங்கள் பார்த்துட்டு. அதனால தான் திருப்பி சொல்கிறேன். சரிங்களா? இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம். பாய்.